everyone. நம்ம இன்னைக்கு chapter 10 answer in detail 4th one பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா how does pH plays an important role in everyday's life? So pH everyday lifeல எவ்வளவு இன்வால்வ்டா இருக்கு, என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த pHனால அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் pH அப்படின்னா என்னன்னா, எனக்கு pH அப்படின்னா எனக்கு 0 to 14 நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸை ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா 0 to 7 அப்படிங்கிறது 0 to 6 எனக்கு வந்து அசிடிட்டியை வந்து எனக்கு மெஷர் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் 8 to 14 வந்து எனக்கு பேசிக். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து எனக்கு அசிடிக்கா பேசிக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். கரெக்டா? இதெல்லாம் எதை மெஷர் பண்ணுறதுக்கு இது அப்படின்னா ஹைட்ரஜன் அயான். ஹைட்ரஜன் அயானை ஒரு சொல்யூஷன்ல எனக்கு எத்தனை ஹைட்ரஜன் அயான் இருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றதுக்காக தான் இந்த 0 to 14 நம்பர்ஸ் இருக்கு. 0 to 6 வந்து, அதாவது 0 to 6ன்னு சொல்லலாம். less than 7 எனக்கு அசிடிக், greater than 7 எனக்கு பேசிக். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம கீழே இருக்க என்னென்ன இதெல்லாம் எதுக்கு கீழே இருக்கிறதுலாம் எதுக்கு pH எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், எதெல்லாம் இன்செக்ட்ஸ், எதுக்கெல்லாம் எனக்கு உயிர் இருக்கோ அது எல்லாத்துக்குமே எனக்கு இந்த pH அப்படின்னு பாடியிலேயே ஒரு pH இருக்கும். அந்த pH எனக்கு 7.0லேருந்து 7.8க்குள்ளே தான் எனக்கு இருக்கணும். ஒருவேளை இது எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு பாடியில் எனக்கு எவ்வளோ நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு வரும். லைக் டிசீசஸும் எனக்கு வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு 7.0லேருந்து 7.8 வரைக்கும் என் பாடியில் pH இருந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா எனக்கு ஸ்டொமக்லேயே எனக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது எனக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஏன் எனக்கு அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்னோட ஃபுட் எல்லாத்தையுமே எனக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக எனக்கு அந்த ஆசிட் வந்து ஸ்டொமக்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்னிங் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணும் போதோ சம்திங் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரி வரும். அது ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லையா, அதுதான் எனக்கு அசிடிட்டிம்பாங்க. ஸோ அந்த எனக்கு ஃபுட்டு கொடுக்குற ஃபுட்டுனா ஸ்டொமக்கில் போய் எனக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டமில் எனக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிறது ப்ரெசண்ட்டாக இருந்திருக்கு. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா எனக்கு ஸ்டொமக்கும் ஒரு அசிடிக் நேச்சர் உள்ள எனக்கு ஒரு ஆர்கன். அந்த அசிடிட்டி எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம், நார்மல் எனக்கு இவ்வளோ இருந்துச்சுன்னா என்னால் ஃபுட்டெல்லாம் போதுமான அளவுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறது எவ்வளோனா 2 pH இருந்தால் போதும். அந்த 2 ரொம்ப அசிடிட்டி தான். கரெக்டாக? ஸோ அடுத்து இதுக்கு கீழேயோ மேலேயோ போச்சுன்னா பாடியில் வந்து ஸ்டொமக்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். வாமிட்டிங், ஹெட்டேக், ரொம்ப ஸ்டொமக் பெயின் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம கிட்ட இருக்க பிளட்டுக்குமே சில pH இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.35லேருந்து 7.45க்குள்ள தான் எனக்கு பிளட்டோட pH அப்படிங்கிறது இருக்கணும். ஒருவேளை அந்த pH இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி பிளட்ல எனக்கு நிறைய டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து டூத் டீகே. ஏன் டூத் டீகே வருதுன்னு பார்ப்போமா? எனக்கு எப்பவுமே மவுத் வந்து நியூட்ரலைஸ்டாக இருக்கணும். ரொம்ப அசிடிக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பேசிக்காகவும் இருக்கணும். அதோட pH தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.5 to 7.5 இவ்வளோதான் என்னோட மவுத்தோட pH இருக்கணும். எனக்கு இந்த pH இருக்கு இல்லையா, இந்த pH ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா எனக்கு டீத்தில் எனக்கு எனாமல் லேயர் அப்படின்னு சொல்லி ஒரு லேயர் இருக்கும். அந்த அந்த லேயர் என்னோட டீத்தை வந்து கேவிட்டி வராம ப்ரொடெக்ட் பண்ணும். இதுதான் எனக்கு ப்ரொடெக்டிவ் லேயர் ஆக்சுவலி. ஒருவேளை எனக்கு ரொம்ப அசிடிக் ஆயிடுச்சு அப்படின்னா மவுத்து, அந்த எனாமல் லேயர் இருக்கு இல்லையா, அந்த எனாமல் லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஆகும்போது தான் எனக்கு டூத் கேவிட்டி, அதாவது டிகே அப்படிங்கிறது எனக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால என்னோட என்ன வர ஆரம்பிச்சிடும், கேவிட்டி வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்றாங்க ரொம்ப அசிடிக்காக இருக்கணும், ரொம்ப பேசிக்காக மவுத் வந்து நியூட்ரலைஸ்டாக இருக்கணும்.
ஓகே. இந்த நியூட்ரலைஸ்டா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணா என்னோட டூத் கேவிட்டியோ, டிகேவோ காப்பாத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட், டூத் பேஸ்ட். எனக்கு இந்த டூத் பேஸ்ட் பேசிக்கா இருக்கணும். டூத் பேஸ்ட்ங்கிறது எனக்கு பேசிக் நேச்சர் உள்ளது கரெக்ட்டா? இந்த பேசிக் நேச்சர ரொம்ப அசிடிக் நேச்சர் உள்ள மவுத்ல நம்ம வந்து டீத்தோட கிளீன் பண்ணும்போது, எனக்கு டீத் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, நியூட்ரலைஸ்ட் ஆயிரும். ஸோ நியூட்ரலைஸ்ட் ஆச்சு அப்படின்னா பேலன்ஸ்டா இருக்கும் எனக்கு pH. அடுத்து எனக்கு சாயில். எனக்கு ஒவ்வொரு அக்ரிகல்ச்சருக்கும் ஒவ்வொரு கிராப்ஸ் போடும்போதும் எனக்கு இந்த சாயிலோட pH ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை எனக்கு சாயில் வந்து ரொம்ப பேசிக்கா இருந்துச்சுன்னா, சாயில் வந்து ரொம்ப பேசிசிட்டியா உள்ளதா இருந்துச்சு, அதாவது 7 கீழே pH எனக்கு இருந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா கிராப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் எல்லாமே பேசிக்கான சாயில்ல தான் அதை வந்து போடுவாங்க. ஒருவேளை சாயில் வந்து ரொம்ப அசிடிக்கா இருந்துச்சு அப்படின்னா, அசிடிக்கு பதிலா நியூட்ரலைஸ்டா அசிடிக்கா இருந்துச்சுன்னா நான் என்ன போடுவேன் அப்படின்னா சுகர் கேன் அந்த மாதிரி போடலாம். ஸோ பேசிக்கா இருந்ததுக்கு ரைஸும் போடலாம். அதே நேரத்தில் ரொம்ப அசிடிக் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் லெமன் அதெல்லாமே நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பிஹெச்சை பொறுத்து என்னோட கிராப்ஸ் மாறிட்டே வரணும். ஒருவேளை நான் பிஹெச்சை பார்க்காம கிராப்ஸ் போட்டேன்னா கிராப்ஸ் வளராது, இல்லை நம்மளுக்கு கிடைக்கிற ஹார்வெஸ்ட் வந்து போயிடும். அடுத்து ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது எனக்கு அசிடிட்டி அதிகமாக இருக்கிறது கரெக்டா? அசிடிட்டி உள்ள ரெயினை தான் நான் ஆசிட் ரெயின்னு சொல்லுவேன். இதோட pH வந்து அதிகமாக இருக்கும். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ்லையோ சீலையோ இது வந்து அசிடிக் ரெயின் வந்து எனக்கு கலந்துச்சு அப்படின்னா, ஜாயின் ஆச்சு அப்படின்னா, என்னோட அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே டெட் ஆயிரும். அதனால ஆசிட் ரெயின் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். அடுத்து ரெயின் வாட்டரோட pH வந்து 7 நியூட்ரல். வாட்டர்னாலே என்னது, எனக்கு அது அசிடிக்குள்ள பேசிக்குள்ள நியூட்ரலா இருக்கு, 7ல தான் இருக்கணும். இப்போ 7க்கு மேலே எனக்கு போச்சுன்னா தான் இதை நான் என்ன சொல்றேன், ஆசிட் ரெயின்னு சொல்றேன். அடுத்து pH மெஷர்மெண்ட். இந்த pH எல்லாம் நீங்க இந்த சாயிலுக்கு இவ்வளோ இருக்கு, இல்ல இந்த மாதிரி ஆர்கானிசம்ல இவ்வளோ pH இருக்குன்னு சில எப்படியெல்லாம் நீங்க இதை மெஷர் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். pH இண்டிகேட்டர்னு சொல்லி நார்மலா ஷாப்ஸ்ல எல்லாமே இருக்கு. அதை வச்சு எத்தனை pH இருக்குன்னு இண்டிகேட் பண்ணிக்கலாம். அடுத்து pH பேப்பர்னே ஒன்று இருக்கு, அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாமே பேசிக்கா இந்த நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட்ஸ்ல எல்லாமே அதெல்லாம் படிப்பாங்க. இண்டிகேட்டரும் வந்து எனக்கு pH மெஷர்மெண்ட் கொடுக்கும். pH பேப்பர்னே எனக்கு கடையில் அவைலபிளாக இருக்கும். அது ப்ளூவாக மாறுச்சுன்னா பேசிக், ரெட்டாக மாறுச்சுன்னா அது அசிடிக், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சுதான் ஏன் இந்த pH ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ரீகால் பார்த்துடலாமா? எனக்கு லிவிங் ஆர்கானிசம்ஸில் எனக்கு 7.0லேருந்து 7.8 வரைக்கும் என்னோட பாடி pH இருந்துச்சுன்னா என் பாடி ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அதுக்கு மீறி போச்சுன்னா பாடியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஏற்கனவே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த ஆசிட் ஃபுட் டைஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அதுதான் எனக்கு ஃபுட் டைஜஸ்டோட மெயின் திங்கே. அதோட அசிடிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 pH. அதுக்கு கீழேயோ மேலேயோ போகக்கூடாது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து பிளட்டோட pH எனக்கு 7.35லேருந்து 7.45 வரணும். இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ எனக்கு பிளட் ப்ரெஷர், பிளட் வந்து கிளாட் ஆகுறதுன்னு சொல்லி எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். டூத் டீகே. எனக்கு டீத் எப்படி சொத்தையாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எனாமல்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து நம்மளோட மவுத் ரொம்ப அசிடிக்காக மாற மாற அந்த லேயர் எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அழிஞ்சிட்டே போயிடும். அழிஞ்சிட்டு மொத்தமாக போனோன்னே எனக்கு என்ன ஆயிடும், டூத் கேவிட்டி அதாவது டிகேங்கிறது எனக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் மவுத்தை வந்து 6.5லேருந்து 7.5 வரைக்குமே எனக்கு pHல மெயின்டைன் பண்ணலாம். அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா டூத் பேஸ்ட், அதாவது நான் வாங்குற டூத் பேஸ்ட் வந்து பேசிக் நேச்சர் உள்ளது. அதனால தான் நம்ம எப்பவுமே காலையில் மார்னிங் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணுறோம். அது என்ன பண்ணிடும்னா டீத்தோட எனாமல் லேயரை காப்பாற்றுறதுக்காக மவுத்தில் இருக்க அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணிடும் அந்த டூத் பேஸ்ட். அடுத்து இன் சாயில்
pH வந்து சாயில ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாயிலோட pH பொறுத்து தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கிராப்ஸ் வந்து என்னென்ன கிராப்ஸ் போடலாம்னே டிசைட் பண்ணுவாங்க. அசிடிட்டி அதிகமா இருக்க சாயில்ல பேசிக் கிராப்ஸ் போடுவாங்க. பேசிக் இருக்க சாயில்ல அசிடிக் கிராப்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி. எஃபெக்ட் ஆஃப் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் அப்படின்னா எனக்கு pHக்கு அதாவது அந்த வாட்டர்ல எனக்கு ரெயின்ல எனக்கு 7 விட அதிகமான pH இருக்கு. கரெக்டா? அந்த ஆசிட் ரெயின் எல்லாம் ரிவர்ல ஜாயின் பண்ணும்போது எனக்கு அக்வாட்டிக் அனிமல்ஸ் அதாவது அதோட ஈகோ சிஸ்டமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமா டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஆக்சுவலி. ரெயின் வாட்டர் அப்படிங்கிறது நியூட்ரல் 7. ரெயின் வாட்டர்னாலே தெரியும் எனக்கு அது அசிடிக்கும் இல்லை பேசிக்கும் இல்லை. பிஹெச் மெஷர்மெண்ட். இந்த பிஹெச் எப்படியெல்லாம் மெஷர் பண்ணலாம்னா எனக்கு இண்டிகேட்டர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினாப்தலின் இண்டிகேட்டர், அதுவுமே அசிடிக் பேசிக் இது பண்ணும். ஸோ அடுத்து பிஹெச் பேப்பர் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த ரெண்டுத்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா பிஹெச் மெஷர்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.